ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று நண்பகல் கட்டுநாயக்க பகுதியில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் காயம். புதிய பாப்பரசர் பட்டியலில் இலங்கையின் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை. மக்கள் செலுத்தும் வரி பணத்திற்கு பெருமதி இருக்க வேண்டும். அந்த பணத்திற்கு என்ன நடக்கின்றது என்பதை கண்டறிய மக்களுக்கு உரிமை உண்டு. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய. ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அரசியலால் இன்று வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் உருவாக்கும் நடவடிக்கை சீரழிந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. எல் போர்டுகளை பாராளுமன்றம் அனுப்ப வேண்டாம் எனவும் அனுபவமிக்கவர்களை அனுப்புமாறும் பொது தேர்தலின் போது நான் கோரினேன். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. මම නම් කිව්වේ මේ එල් බෝඩ් කාර්යෝ දාන්න එපා, පළපුරුදු අය දාන්න කියලා. කොහමද එල් බෝඩ් කාර්යෝ දැම්මා? දැන් වාහනේ අප්පල ඉවරයිනේ. ගන්න කෑලි තියෙනවා. உள்நாட்டுச் செய்திகள். கட்டுநாயக்க ஆடியம்பழம தெவமொட்டாவ பகுதியில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இன்று காலை 9:30 மணியளவில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் வீடு ஒன்றிற்குள் நுழைந்து T56 ரக துப்பாக்கியால் சுட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தின் போது துப்பாக்கி செயலிழந்ததால் ஒருவர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். மற்றவர் வீட்டிற்குள் சிக்கிக் கொண்ட நிலையில் அவர் தடுப்பு சுவரில் ஏறி தப்பிக்க முயன்ற போது தவறி விழுந்து இரு கால்களும் முறிந்து படுகாயமடைந்துள்ளார். அந்த நேரத்தில் அவர் வைத்திருந்த துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டதாகவும் இதனால் பிரதேசவாசிகள் அங்கு கூடியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தற்போது துப்பாக்கிதாரி நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். அடுத்த பாப்பரசருக்கான தெரிவு பெயர் பட்டியலில் இலங்கையின் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தை பல சர்வதேச ஊடகங்கள் பெயரிட்டுள்ளன. குறித்த பதவிக்கு சாத்தியமான கர்தினால்களின் பெயர் பட்டியலில் வாஷிங்டன் எக்ஸாமினர், பிலிப்பைன்ஸின் கர்தினால் லூயிஸ் டேக்கில், பிரான்சின் கர்தினால் ஜூன் மார்க் அவெலின் மற்றும் இத்தாலியின் கர்தினால் பியட்ரோ பரோலின் போன்ற பிற முக்கிய நபர்களுடன் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான மாநாட்டிற்கான திகதி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் இவ்வாறான செய்திகள் பல எதிர்பார்ப்புகளை தூண்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை புனித தந்த தாது தரிசனம். ஸ்ரீ தலதா அருள் அனைவருக்கும் கிட்டட்டும். புனித தலதா மாளிகைக்கு வழிபாட்டிற்காக வரும் பக்தர்கள் பொலித்தீன் உள்ளிட்ட உட்காத பொருட்களை கொண்டு வருவதை தவிர்க்குமாறும், தலதா மாளிகையை சுற்றியுள்ள சுற்றுச்சூழலின் தூய்மையை பராமரிப்பதில் அதிகபட்ச கவனம் செலுத்துமாறும், குப்பை கூளங்களை உரிய இடத்தில் மாத்திரம் கொட்டுவது தொடர்பில் கூட்டாக தலையீடு செய்து பிரஜைகள் என்ற வகையில் தமது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நினைவு கூர்ந்துள்ளது. நாட்டில் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் சமூகத்தை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் நோக்கத்துடன் அரசாங்கத்தின் பிரதான திட்டமாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது. குப்பை கூளங்கள் அற்ற சுற்றுச்சூழலை உருவாக்குவதற்கும் குப்பைகளை முறையாக அகற்றும் நல்ல பழக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த திட்டத்தின் கீழ் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரீ தலதா மாளிகை கண்காட்சியுடன் இணைந்து ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தை மையமாக கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் பல திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளன. மக்கள் செலுத்தும் வரி பணத்திற்கு பெறுமதி இருக்க வேண்டும் என்றும் அந்த பணத்திற்கு என்ன நடக்கிறது என்பதை கண்டறிய மக்களுக்கு உரிமையுண்டு என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கூறினார். கொழும்பு ஹெவ்லாக் பிளேஸில் உள்ள மைராபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் அருகே உள்ள கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். மைராபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயிலில் நடைபெற்ற ஆசீர்வாத பூஜையிலும் பிரதமர் பங்கேற்றார். இங்கு பிரதமர் மேலும் கருத்து
தெரிவிக்கையில், கொழும்பு நகரம் பல்வகைமை நிறைந்த ஒரு நகரம். இந்த சிறிய நிலப்பரப்பில் பல்வேறு இனங்கள், மதங்கள் மற்றும் வகுப்புகளை சேர்ந்த மக்கள் வாழ்கின்றனர். கொழும்பு நகரம் மிகவும் செல்வந்தர்கள் முதல் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதவர்கள் வரை பலதரப்பட்ட மக்கள் வாழும் ஒரு நகரமாகும். அதனால் இங்கு தேவைகள் அதிகம். கொழும்பு என்பது இலங்கையின் இதயம். கொழும்பு நகரில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய பல விடயங்கள் உள்ளன. அதேபோல் கொழும்பு மாநகர சபைக்கு ஆண்டுதோறும் அதிக வருமானம் கிடைக்கிறது. நீங்கள் செலுத்தும் வரி பணத்திற்கு என்ன நடக்கின்றது என்று நீங்கள் சிந்திக்க முடியும். அதனால்தான் கொழும்பு மாநகர சபை ஊழல் இல்லாத ஒரு குழுவின் கைகளில் ஏன் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். தேசிய மக்கள் சக்தி முன்வைத்துள்ள குழு அத்தகைய ஒரு குழு என்று நான் நம்பிக்கையுடன் சொல்ல முடியும் என்று பிரதமர் கூறினார். இந்த மக்கள் சந்திப்பில் கொழும்பு மேயர் வேட்பாளர் ராய் கெலி பல்தாசர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் உட்பட பல பிரதேசவாசிகள் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான ஜேவிபி அரசாங்கத்தின் வெற்று வாக்குறுதிகளை வழங்கும் அரசியலால் இன்று வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் உருவாக்கும் நடவடிக்கை சீரழிந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களில் பொய் மற்றும் ஏமாற்று வேலைகளை செய்து மக்களை ஏமாற்றிய போதாததற்கு தற்போது உள்ளூராட்சி தேர்தலிலும் அதனையே முன்னெடுத்து கிராமத்தில் தமது பொய்யாளர்களை அதிகாரத்தை பெற்றுத்தருமாறு கோரி வருகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிமித்தம் பெலியத்த தேர்தல் பகுதியில் இடம்பெற்ற பிரதேச மட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். எல்போர்டுகளை பாராளுமன்றம் அனுப்ப வேண்டாம் எனவும் அனுபவமிக்கவர்களை அனுப்புமாறும் தேர்தலின் போது கோரினேன். எனினும் அனுபவமற்றவர்கள் வந்தனர். இன்று வாகனத்தையும் விபத்துக்குள்ளாக்கியுள்ளனர் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கிராமத்திற்கான திட்டம் யானைக்கான அதிகாரம் என்ற கருப்பொருளில் சிறிகொத்த தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்களுடன் நடைபெற்ற உரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். චාන්සක දුන්නා. මම නම් කිව්වේ මේ එල්බෝඩ් කාර්යෝ දාන්න එපා, පළපුරුදු අය දාන්න කියලා. කොහමද එල්බෝඩ් කාර්යෝ දැම්මා. දැන් වාහනේ අප්පල ඉවරයිනේ. ගන්න කෑලි තියෙනවා. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக தரமற்ற மனித இம்யூனோகுளோபுலின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கை விசாரிக்க மேல் நீதிமன்றின் 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவை நியமிக்குமாறு சட்டமா அதிபர் நீதியரசரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். 2018 ஆண்டின் 9ஆம் இலக்க சட்டத்தின் பிரிவு 12 விதிகளின்படி இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தரமற்ற மனித இம்யூனோகுளோபுலின் இறக்குமதி செய்த வழக்கில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டு சுமார் 7 மாதங்களுக்கு பிறகு அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நிட்டம்புவ கிரிந்திவெல வீதியில் மணமாள வளைவில் ராணுவ சிப்பாய்களை ஏற்றி சென்ற பஸ் எதிர் திசையிலிருந்து வந்த லாரியுடன் மோதியதில் 22 வீரர்கள் காயமடைந்து வத்துப்பிட்டிவெல வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்களில் பஸ் சாரதியும் அடங்குவதுடன் காயமடைந்தவர்களில் 20 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்விபத்து சம்பவத்தில் லாரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கிரிந்திவெல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தபால் மூலம் வாக்களிக்க 6,48,495 விண்ணப்பதாரர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இவர்களுக்கான தபால் வாக்கு அட்டைகள் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டார். உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கு அதன்படி தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம், கடவுச்சீட்டு மற்றும் தற்காலிக அடையாள அட்டை ஆகியவற்றை இதற்காக பயன்படுத்தலாம் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக ஆட்பதிவு துறையால் வழங்கப்படும் தகவல் சரிபார்ப்பு கடிதமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணமாகும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தபால் வாக்குப்பதிவு ஏப்ரல் 24, 25, 28 மற்றும் 29 ஆகிய தினங்களில் நடைபெறவுள்ளது. இதற்கிடையில் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இடையே நேற்று
நேற்று பிற்பகல் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்து இதன்போது விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக பெஃப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். இயேசு ஜீவிக்கிறார் சர்வதேச சுவிசேஷ பணிமனையின் உயிர்த்த ஞாயிறு பாத யாத்திரை 2025 ஏப்ரல் 20 அனுசரிக்கப்பட்டது. சர்வலோகத்தையும் படைத்த ஆளுகை செய்யும் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் மனிதனின் பாவத்திற்கான தண்டனையை தாமே சிலுவையில் சுமந்து மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இயேசுவின் உயிரெழுதலை நினைவு கூர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாத யாத்திரையாக நடந்தார்கள். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் காலை 9 மணிக்கு ஆரம்பித்து எட்டியாவத்த டாக்லன் அலுத்மாவத்தை ஊடாக இயேசு ஜீவிக்கிறார் ஆலயத்தை வந்தடைந்தது. பின்னர் ராஜாதி ராஜாவாகிய இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்யப்பட்டது. சுவிசேஷகர் கலாநிதி M.R. ராஜேந்திரம் மற்றும் சுவிசேஷகர் டாக்டர் C.V. ராஜேந்திரம் அவர்களால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து தேவ செய்தி வழங்கினார்கள். ජනසත පෙරමුණවින් தலைவர் බත්තරමුල්ල සීලරත්න තේරර් වර්තමාන ජනාධිපතිතුමා ඉතාමත් දක්ෂ කෙනෙක්. තමක් අවංක කෙනෙක්. කවුද පාස්කු ප්‍රහාරේ වගකිය යුත්තා? எங்களுடைய கட்சி ரீதியாக நாங்கள் 4 விடயங்களை எடுத்திருந்தோம். முதலாவது விடயம் நீதிமன்றங்கள் அல்லது அரசியல் பொறுப்பு வாய்ந்தவர்கள் கைதிகளை பற்றி அறிவிப்பது வேறு. ஆனால் எதிர்த்தரப்பினரும் சமூக வலைத்தளங்களும் அரசியல் உள்நோக்கங்களுக்காக அதை வெளிப்படுத்துவது வேறு. அதை கட்டுப்படுத்துமாறு கேட்டிருக்கின்றோம். கடந்த காலத்தில் அரசியல் உள்நோக்கங்களுக்காக நாங்கள் உயிர் அச்சுறுத்தல், கொலை அச்சுறுத்தலை எதிர்கொண்ட நாங்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை இல்லாவிட்டாலும் இன்றைக்கு அரசியல் உள்நோக்கங்களுக்காக கைதிகளை பற்றி சிறைகளை பற்றி கதைக்கின்றார்கள். அதான் கவலை அளிக்கின்றது. என்றால் எந்த உண்மையும் இல்லை. போய் தேர்தல் என்று வந்தோன்னே இந்த விடயங்களை முன்வைக்கின்றார்கள். தேர்தல் முடிந்த பிறகு சரி. அடுத்தது 2வது விடயம், இந்த தேர்தல்கள் ஒரே நேரத்தில் தேர்தல்கள் வைக்கப்பட்டு அதனுடைய முடிவுகளையும் அப்பப்போ அன்றைக்கு அறிவிக்கிறான். நல்லம் அல்லாவிட்டால் ஒரு தொகுதி தேர்தல் முதலிலும் இன்னொரு தொகுதி தேர்தல் பிறகும் நடக்குமா இருந்தால் முதல் தொகுதி தேர்தலில் வெளியிடப்படுகின்ற அந்த முடிவுகள் 2வது தொகுதியில் நடக்கிற நேரம் அந்த முடிவுகளில் பாதிப்பு ஏற்படும். அதையும் கவனத்தில் எடுக்க சொல்லி இதுதான் பிரதானமாக நாங்கள் கருத்தபடி. கொழும்பு மாநகர சபை தேர்தலில் சுயேட்சைக்குழு இலக்கம் 4 லாந்தர் விளக்கு சின்னத்தில் களமிறங்கியுள்ள அணியின் தேர்தல் விஞ்ஞாபன வெளியீடு நிகழ்வு கொழும்பு செட்டியார் தெரு சூர்யா உணவகத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வு அணியின் தலைவரான கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் KT குருசாமி தலைமையில் இடம்பெற்றது. சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இவ்வருடத்திற்கான அலுவல்களை ஆரம்பிக்கும் நிகழ்வு வாய்ஸ் ஆஃப் ஏசியா நிறுவன வளாகத்தில் நடைபெற்றது. பிரதம நிறைவேற்று அதிகாரி அஜாஸ் சஃபிக் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஸ்டார் தமிழ் டிவி, ஸ்டார் தமிழ் FM, சியத் டிவி, சியத் FM, ரிதம் FM, கிஸ் FM, லைட் FM, TNL ரேடியோ, ரியல் FM, 101.0 ராக் FM ஊடகங்களை சேர்ந்த ஊழியர்களும் கலந்து கொண்டனர். First of all, I would like to wish you a happy and prosperous Sinhala and Tamil New Year. Let me begin with this. Last two months, we have done quite well compared to last few years. I think that's a fantastic achievement. So now our challenge will be how we are going to maintain best team we are having here. So I always used to tell in this industry, the best human resource is the manpower. We have the best manpower, so we can do wonders. So I think we had to put a little bit of extra effort. So let's work hard. Let's have a dream for this year. Let's have a vision. Let's have a goal. So let's work extremely hard and then let's produce results to the company. අපිම අපි කල්පනා කරලා බලමු සාධාරණව අපිට හැමෝටම තලෙන්තු හම්බෙලා තියෙනවා. මේ තලෙන්තු කියලා උපමා කළේ හැකියාවන් විවිධ දක්ෂතාවයන් අපි හැමෝටම තියෙනවා. එක එක දක්ෂතාවයන් තියෙනවා. ඒ දක්ෂතාවයේ 5000 10000 කරන්නේ කොහොමද? 2000 කොහොමද 4000 කරන්නේ? එහෙම නැත්නම් 1000ක් තියාගෙන ඒකත් වල්ලගෙන අපි ලබන අවුරුද්දෙත් මේ විදිහටම ඉන්නවාද කියලා කල්පනා කරමු. අපි ආයතනයක් හැටියට ලබන අවුරුද්ද දිලන්න ඕනේ නම් ඔය
අඩුම ගානේ 1000 තියෙන එක්කෙනත් 2000ක් හරි 1500ක් කරගන්නකෝ. 1000 1500ක් කරගන්න. එතනට යන්න ඕනේ කියන එක මතක තියාගෙන තම තමන්ට තමයි මේ හැකියාව තියෙන්නේ. තම තමන්ම එතනට යන්න මාංශ වෙන්නත් ඕනේ. සියලු දෙනාටම සුබ අලුත් අවුරුද්දක් ප්‍රාර්ථනා කරනවා. නොකඩවා වැඩ කරපු හැමෝටම ස්තුති කරනවා. අපි වැඩක් කරද්දී අපේ හැමෝගේම ඔළුවේ තියෙන එක දුර්වලකමක් තමයි වැඩේ පටන් ගන්න සියලුම සම්පත් අපි සතුව තියෙන්න ඕනේ කියලා. මම හිතන්නේ ඒක තමයි වැරදි අදහසක්. ලෝකේ කිසිම කෙනෙක් ලෝකේ සාර්ථක වෙච්ච කිසිම ව්‍යාපාරයක් සියලුම සම්පත් අතේ තියලා පටන් ගන්න නැහැ. ඒ නිසා මාර්ක් සකර්බර්ග්ට නැති, ජෙෆ් බේසොස්ට නැති, ලෝකේ සල්ලිකාරයන්ටවත් තිබිච්ච නැති, දැන් අපි සල්ලිකාරයෝ කියලා සලකන මිනිස්සුන්ට ජීවිතේ පටන් ගන්නකොට තිබිච්ච නැති දේවල් ඔක්කොම අපි ගාව තියෙන්න ඕනේ කියන හිතන මානසිකත්වයෙන් අයින් වුණා නම් අපිට තව ටිකක් වේගෙන් මේ ගමන යන්න පුළුවන් කියලා මට හිතිලා තියෙනවා. No, now today the Election Commission had called for a meeting and we had been discussing regarding any issues political parties might have with the Election Commission and what issues we are facing in the campaign. But I would just like to say this meeting should have happened when the elections were announced, not when there's another 10 days left for elections. Because now we also know, having a meeting like this, we don't know what problems will be solved. If they can be solved, well and done. Now what I had brought up was, under the guise of technicality, many nominations of registered parties in the opposition have been rejected. And that does need to be looked at. The duty of the Election Commission is not to follow the law to the T. The duty of the Election Commission is to interpret the law in such a way where democracy is protected, where electoral process is implemented in a fair and free manner. Unfortunately, we have seen parties which have been rejected on technicalities which have been unheard of before. And another important thing is the President, apparently it's okay for the President, His Excellency Anura Kumara Dissanayake, to go around and say that we will give money only to constituencies or suburbs which have been captured by the JVP or the NPP. How is that not a political statement? He is the President of the country, he is the Finance Minister of the country, and he is saying, I will not give importance to parties which are democratically elected. This is not 1980s and they are not the JVP as they are saying. This is NPP apparently. I want to know what everybody else thinks of the statement that President made. And last matter is, upstairs the Election Commissioner had made a statement which though I respect him, I do not agree with. He had mentioned that due to the function that is taking place in the Dalada Malik, the exposition of the Truth Relic, which we welcome. We respect all the religions of this country and we welcome it. But the timing of which in it is happening, it is obviously going to have an effect on people's mind because simply in this country, religion and politics is not different. அடுத்த 4 மாதங்களுக்கு தேவையான இன்சுலின் இருப்பு ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக பொதுமக்கள் அனாவசிய பயத்தை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை நாட்டில் தேவையான இன்சுலின் இருப்பு உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மருந்து தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க 4 முதல் 6 மாதங்களுக்கு தேவையான மருந்து இருப்பை பராமரிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் பல்வேறு காரணங்களால் சில மருந்துகளுக்கு அவ்வப்போது கட்டுப்பாட்டு ஏற்பட்டதாகவும் விநியோகஸ்தர்களின் பலவீனங்கள் இதற்கு ஒரு காரணமாக இருந்ததாகவும் அமைச்சர் கூறினார். இதை தவிர்க்க பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக விசாரணை நடத்துவதற்காக அமைக்கப்பட உள்ள குழுவிற்கு உறுப்பினர் ஒருவரை நியமிக்க பெயர் ஒன்றை பரிந்துரைக்குமாறு சபாநாயகர் பிரதமருக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். பாராளுமன்றத்தின் நிலையியல் கட்டளையின்படி இந்த குழுவிற்கு ஒரு உறுப்பினரை நியமிப்பது பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவரின் இணக்கத்துடன் மேற்கொள்ளப்பட வேண்டும். குழுவிற்கு மொத்தம் 3 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இதில் ஒரு உறுப்பினர் பிரதம நீதியரசரால் நியமிக்கப்பட வேண்டும். மேலும் போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் இந்த குழுவின் நிரந்தர உறுப்பினராக செயல்படுவார். சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து.
உள்நாட்டு செய்திகள். அமெரிக்காவின் மிகவும் ரகசியமான போர் தந்திரோபாயங்களை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்ஸெட் சமூக ஊடக குழு உரையாடலில் பகிர்ந்து கொண்டார் என மீண்டும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனை அடுத்து அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 15ஆம் திகதி ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்று அமெரிக்க ராணுவம் திட்டம் தீட்டியிருந்தது. இத்திட்டத்தை சமூக ஊடக குழு உரையாடலில் பகிர்ந்து கொண்டார் என இவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. தற்போதும் அதே குற்றச்சாட்டை பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்ஸெட் மீண்டும் செய்துள்ளார் என அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பீட் ஹெக்ஸெட் இந்த ராணுவ ரகசியங்களை டிஃபென்ஸ் டீம் ஹடல் என பெயரிடப்பட்ட மற்றொரு குழுவிலும் பகிர்ந்து இருக்கிறார். இந்த குழுவில் மொத்தம் 13 பேர் இருந்திருக்கின்றனர். இதில் ஹெக்ஸெத்தின் மனைவியும் உறவினர்களும் இருந்திருக்கின்றனர். பீட் ஹெக்ஸெட் பகிர்ந்த தகவல்கள் உயர்மட்ட ராணுவ ரகசியமாகும். FA-18 ஹார்னெட் விமானம் எந்த நேரத்தில் புறப்படும் என்பது உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் இவர் பகிர்ந்துள்ளார் என கூறப்படுகிறது. இதேவேளை வெள்ளை மாளிகை இதனை போலி குற்றச்சாட்டு என்று மறுத்திருக்கிறது. அமெரிக்க பாராளுமன்றத்தில் இப்பிரச்சினை பேசுபொருளாகியுள்ளமையால் ஹெக்ஸெத்தை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி குரல் எழுப்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் தனது வரியில்லா தகுதியை இழக்க வேண்டும், அது தொடர்ந்து அரசியல் கருத்துக்கள், தீவிரவாதம் போன்றவற்றை ஊக்குவித்து வந்தால் அந்த பல்கலைக்கழகத்தின் மீது அரசியல் நிறுவனங்கள் போல் வரி விதிக்கப்பட வேண்டும், வரி விலக்கு என்பது மக்களுக்கு சேவை செய்ய நினைக்கும் நிறுவனங்களுக்கு மட்டுமே என பதிவிட்டிருந்தார். அடுத்ததாக அந்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் ஆட்சேர்ப்பு, பணி சேர்ப்பு போன்ற நடைமுறைகளை மாற்ற வேண்டும் என்று ட்ரம்ப் அரசு உத்தரவிட்டது. இந்த அதிரடிக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் முதல்வர் ஆலன் கார்பர் தனது மாணவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பதிலளித்தார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அரசின் எந்த நிபந்தனைகளுக்கும் உடன்படாது. இக்காரணத்தை கொண்டு அது தனது சுதந்திரத்தையும் அரசியல் சாசன உரிமையையும் இழக்காது என்று குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து ட்ரம்பின் அரசு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டிய $2.2 பில்லியன் மானியத்தையும் $60 மில்லியன் மதிப்புள்ள அரசு ஒப்பந்தத்தையும் நிறுத்தியுள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் இந்த நிலைப்பாடு டாப் பல்கலைக்கழகங்களிடம் இருக்கும் தொல்லை கொடுக்கும் பண்பை காட்டுகிறது. அவர்கள் அரசின் சட்டங்களை பின்பற்றாமல் அரசின் பணத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். சமீப காலங்களாக அந்த பல்கலைக்கழகத்தில் நடக்கும் போராட்டங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அவர்கள் யூத மாணவர்களுக்கு கொடுக்கும் தொல்லையை தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு அரசின் பணம் வேண்டுமென்றால் அரசு கூறும் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நித்திய இளைப்பாறிய புனித பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி ஆராதனை இம்மாதம் 26ஆம் திகதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு புனித பீட்டர்ஸ் பசிலிகாவின் புனித பீட்டர் சதுக்கத்தில் நடைபெறவுள்ளது. திருத்தந்தையின் மறைவை அடுத்து அமெரிக்காவை சேர்ந்த கர்தினால் கெவின் ஃபாரல் வத்திக்கானின் இடைக்கால பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கத்தோலிக்க திருச்சபையின் ஆன்மீக தலைவராக 12 வருட காலம் பணியாற்றிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி நித்திய இளைப்பாற்றுதல் அடைந்தார். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக வத்திக்கான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதனை வத்திக்கான் மருத்துவர் ஆண்ட்ரியா அர்காங்கெலி வத்திக்கானால் வெளியிடப்பட்ட இறப்பு சான்றிதழில் தெரிவித்துள்ளார். திருத்தந்தையின் மறைவை அடுத்து உலகம் முழுவதும் பல நாடுகள் துக்க காலத்தை அறிவித்துள்ளன. இலங்கையில் உள்ள தேவாலயங்கள் மற்றும் பல கிறிஸ்தவ இல்லங்களில் திருத்தந்தையின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி சடங்கில் பங்கேற்க உள்ளதாக அறிவித்துள்ளார். மறைந்த பரிசுத்த பாப்பரசருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஈஃபில் கோபுரத்தின் விளக்குகள் அணைக்கப்படும் என பாரிஸ் நகர முதல்வர் ஆன் ஹிடால்கோ அறிவித்துள்ளார். இதேவேளை போப் பிரான்சிஸ் காலமானதை தொடர்ந்து புதிய போப் தேர்வுக்கான நடைமுறைகளை கத்தோலிக்க திருச்சபை தொடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மைக்கேல் ஏஞ்சலோ ஓவியம் வரைந்த சிஸ்டைன் தேவாலயத்தில்
காலத்திற்குள் இந்த தேர்தல் மிகவும் ரகசியமான முறையில் இடம்பெறும். கர்தினால்கள் தங்கள் வாக்கு சீட்டை ஒரு நாளைக்கு 2 தடவை எரிப்பதால் வெளிவரும் புகை மாத்திரமே தேர்தல்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை தெரிவிக்கும். வெண்புகை வெளிவந்தால் அது புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டு விட்டார் என்பதை உலகிற்கு தெரிவிக்கும் செய்தியாக காணப்படும். வெண்புகை தோன்றி 1 மணித்தியாலத்தின் பின்னர் புதிய பாப்பரசர் சென்ட் பீட்டர் சதுக்கத்தை பார்த்தவாறு அமைந்துள்ள பால்கனியில் தோன்றுவார். Habemus Papam. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். 2025 இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 39 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது. இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து 198 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. தொடர்ந்து 199 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 159 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியை தழுவியது. குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக 90 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த சுப்மன் கில் போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டார். இதேவேளை இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 40வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகள் மோதவுள்ளன. இந்த போட்டி லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் இன்று மதியம் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா, கிழக்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவுக்கு ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் மாகாணத்திலும் காலி, மாத்தரம் மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ, ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.